பல பேருக்கு ஒரு கனவு இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும், ப்ரோ பிளேயர் ஆகணும். ஆனா அந்த கனவுக்கு பின்னாடி இருக்கும் உண்மை, அத பல பேர் பேச இல்ல. ஸ்போர்ட்ஸ்னா சும்மா கேம் விளையாடுறது இல்ல. அது ஒரு முழு நேர பயிற்சி. நீ தினமும் எத்தனை மணி நேரம் விளையாடுற? அதுல எத்தனை மணி நேரம் உண்மையான பயிற்சி? கில் அடிக்கிறது தான் திறமைன்னு நினைக்காத. சரியான முடிவு எடுக்கிறது தான் திறமை. 2. தினசரி பயிற்சி முக்கியம். ஒரு ப்ரோ பிளேயர் தினமும் ஒரே மாதிரி பயிற்சி பண்ணுவான். எய்ம் ட்ரைனிங், மூவ்மெண்ட் பிராக்டிஸ், சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல். இது எல்லாம் இல்லாம ப்ரோ ஆக முடியாது. ஒரு நாள் பயிற்சி இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா 2 நாள் 3 நாள் அப்போ நீ பின்னாடி போயிருப்ப. 3. மனசுதான் பெரிய ஆயுதம். ஜெயிச்சா ஆணவம் வரக்கூடாது. தோத்தா உடைஞ்சு போகக்கூடாது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். எங்க தவறு பண்ணினோம், எப்படி சரி பண்ணலாம், இதை யோசிக்க தெரிஞ்சவன் தான் உண்மையான ஸ்போர்ட்ஸ் பிளேயர். 4. டீம் ஒர்க் இல்லைன்னா 0 சோலோ பிளேயரா இருக்கலாம். ஆனா ப்ரோ சீன்ல டீம் தான் ராஜா. கால் அவுட், கம்யூனிகேஷன், ட்ரஸ்ட். டீம் மெம்பர் மேல நம்பிக்கை இல்லை, மேட்ச் அங்கதான் முடிஞ்சிடும். நீ நல்லா விளையாடுறதுக்கு முன்னாடி டீமுக்காக விளையாட நீ ஆட்டத்தின் அனுபவம். ரங்க் மேட்ச் போதாது. ஸ்கிரீம்ஸ் விளையாடு, கஸ்டம் ரூம்ஸ் ஜாயின் பண்ணு. சின்ன ஆட்டம், பிரைஸ் மணி இல்லைன்னாலும் பரவாயில்லை. அனுபவம் தான் முக்கியம். பிரஷர்ல எப்படி விளையாடுற அங்கதான் தெரியும். 6 பேர் பில்ட் பண்ணு. திறமை மட்டும் போதாது, ஐடென்டிட்டி தேவை. ஒரு நல்ல இன்கேம் நேம், சோஷியல் மீடியா பிரசன்ஸ், ஹைலைட்ஸ் போடு, மண்டாஜ் அப்லோட் பண்ணு. நீ இருக்கேன்னு உலகத்துக்கு தெரியணும். 7 எண் கடைசி வார்த்தை. ஸ்போர்ட்ஸ் ஈஸின்னு நினைச்சா இது உனக்கு இல்ல. ஆனா கடினம்னு தெரிஞ்சும் நீ நிக்கலன்னா ஒரு நாள் நீயே ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறுத்தாதே, பயிற்சி நிறுத்தாதே. பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகிறது இல்லை, அது உன் உழைப்பு.